வெல்கம் டு நிம்பஸ் தமிழ். TNPSC 2022 சீரீஸில் இன்றைக்கி 12வது வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் 7 டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ் தான் வந்து கவர் பண்ண போகிறோம். எந்த யூனிட்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 மெஷர்மெண்ட்ஸ், யூனிட் 2 ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அண்ட் யூனிட் 3 மேட்டர் அரவுண்ட் அஸ். ஸோ இந்த செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1, குரூப் 2 ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய காமன் டாபிக்ஸ் தான் வந்து கவர் ஆகுது. ஸோ ஃபோர்ஸ், மோஷன் அண்ட் எனர்ஜி, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் தி மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியாத யூனிட்ஸ் வந்து 3 இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ கிரேட் 6லேயே நம்ம இதை பார்த்தோம். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் மோல், அதுக்கப்புறம் லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்றது கேண்டலா. ஸோ அதோடைய ரெப்ரசன்டேஷன் பார்த்துங்க, கேபிட்டல் ஏ, எம்ஓஎல் அண்ட் தென் ஸ்மால் சிடி. இதையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது தான். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டிரைவ்டு குவான்டிட்டியில் ஒன்று சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரிக் சார்ஜ். இந்த இடத்துல எலக்ட்ரிக் கரண்ட், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்றது எலக்ட்ரிக் கரண்ட் இன்டூ டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ், ஆம்பியர் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆர் கூலும். ஸோ இந்த கூலும் அப்படின்ற வார்த்தையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கூலும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் அ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ், கரண்ட் அப்படின்றதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றத. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் மெஷர் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. 1 gallon is equal to 3785, தட் இஸ் 3.785 லிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 ounce is equal to 30 ml அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 quarts is equal to 1 liter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 யூனிட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா டென்சிட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் அ புக் பேக் கொஷின். ஸோ 2 ஸ்பியர்ஸ் ஹேவிங் ஈக்குவல் மாஸ் அண்ட் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 2:1 அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்போது டென்சிட்டி என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டென்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாஸ் பெர் வால்யூம், யூனிட் வால்யூம் அப்படின்றது. இல் டேக் 2 சப்ஸ்டன்சஸ் A, B. ஸோ ஏவோட வெயிட் 10 kg அப்படின்னு எடுத்துக்கும், பியோட வெயிட்டும் 10 kg அப்படின்னு எடுத்துக்கும். வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா 2 மீட்டர் க்யூப் அப்படின்னு பார்த்துக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மீட்டர் க்யூப் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கும். ஸோ இதோட டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் டிவைடட் பை வால்யூம் அப்படின்னு போட்டோன்னா 10 divided by 2. இது பார்த்திங்க அப்படின்னா 10 divided by 1. அப்போது இது வந்து 5, இது வந்து 10 அப்படின்னு இருக்கும், விச் இஸ் 1:2 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா டென்சிட்டிஸ் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து மெர்க்குரியோட டென்சிட்டி. ஸோ மெர்க்குரியோட டென்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெட்டலை விட அதிகமாக இருக்கும். ஸோ இது 13,000 சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2,000, 7,000, 8,000, 10,000 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ டென்சிட்டி ஆஃப் த மெர்க்குரி இஸ் மோர் தென் மோஸ்ட் ஆஃப் த காமன்லி யூஸ்டு மெட்டல்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா தட் இஸ் ரைட் அப்படின்ற மாதிரி எழுதிக்கணும். ஸோ இந்த இடத்துல கோல்டு மட்டும் தான் எக்ஸப்ஷன். கோல்டு வந்து 19,000 கொடுத்துருக்காங்க, விச் இஸ் மோர் தென் த மெர்க்குரிஸ் டென்சிட்டி விச் இஸ் 13,000. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா லைட் இயர், மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்செக் அப்படின்னு 3 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேப் ஆஃப் தி ஆர்பிட் அப்படின்றது, ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஷேப் ஆஃப் த ஆர்பிட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படின்றது மொதல் விஷயம். ரெண்டாவது வந்து ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பெரிஹீலியன், ரெண்டாவது வந்து அப்பிஹீலியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பெரிஹீலியன், இது வந்து அப்பிஹீலியன். ஸோ திஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், திஸ் இஸ் த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 147.1 மில்லியன் கிலோமீட்டர்ஸ், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 152.1 மில்லியன் கிலோமீட்டர்ஸ், ரைட்டுங்களா? ஸோ இதோடைய ஆவரேஜை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 149.6 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். ஸோ தட் இஸ் 147 + 152 டிவைடட் பை 2. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த நம்பர் 149.6 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். இந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், ரைட்டுங்களா? ஸோ 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் இஸ் ஈக்குவல் டு 149.6 × 10⁻⁶ கிலோமீட்டர் ஆர்
1.49 into 10 raised to 11 meters. எப்போவுமே இந்த 11 அந்த மீட்டர்ஸில் இருக்கக்கூடிய யூனிட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 astronomical unit is equal to 1.49 into 10 raised to 11 meter அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் அ ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சன் அண்ட் தி எர்த். ஸோ ரெண்டு விஷயம். ஸோ த அப்சல்யூட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். மூணாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன் ஜென்ரல் திஸ் யூனிட் இஸ் யூஸ் டு மெஷர் த டிஸ்டன்ஸ் வித்தின் தி சோலார் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நெப்டியூன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 30 astronomical யூனிட் அவே ஃப்ரம் தி சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜூபிட்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ப்ளூட்டோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணுறது. தட் இஸ் வித்தின் த சோலார் சிஸ்டமில் மட்டும்தான் வந்து இது யூஸ் பண்ணுறோம். ஸோ பியாண்ட் த சோலார் சிஸ்டம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா லைட் இயர். ஸோ இந்த யூனிட்டை விட இந்த லைட் இயர் வந்து கொஞ்சம் பெரிய யூனிட். ஸோ அதிகமான டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணக்கூடியது அப்படின்றனால நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கான்செப்ட் பார்க்க போகிறோம். லைட் இயர், ரெண்டாவது பார்செக். ஸோ லைட் இயர் அப்படின்றது ஒரு வருஷத்தில் லைட் வந்து எவ்வளோ ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வந்து லைட் இயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு செகண்டில் பார்த்திங்க அப்படின்னா இட் டென்ஸ் டு ட்ராவல் 3 into 10⁸ மீட்டர்ஸ் அப்படின்றது. ஸோ ஒரு வருஷத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா we are having around 3.153 into 10⁻7 seconds. ஸோ இந்த யூனிட்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1 லைட் இயரோட டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். தட் இஸ் 9.46 into 10⁻15 மீட்டர். ஸோ இதுவே வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டோட கம்பேர் பண்ணோன்னா 1 astronomical unit is equal to 1.49 into 10⁻11 மீட்டர். ஸோ இது வந்து 10⁻11 மீட்டர், இது வந்து 10⁻15 மீட்டர் அப்படின்றது தான். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் 1 parsec is equal to 3.26 light years. ஸோ 3.26. ஸோ 3 நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். 1.49 into 10⁻11 மீட்டர், 9.46 into 10⁻15 மீட்டர், அதுக்கப்புறம் வந்து 3.26 அப்படின்ற இந்த நம்பரையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படின்ற சாப்டரில் இருக்கக்கூடிய சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஸோ 4 கான்செப்ட் இருக்குது: டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துக்கிறோம். A, B அப்படின்னு 2 பாயிண்ட் இருக்குது. இது கனெக்ட் பண்ணக்கூடிய பாத் பார்த்திங்க அப்படின்னா இந்த செமி சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் எ பாத் டேக்கன் பை அன் ஆப்ஜெக்ட் டு ரீச் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ இங்கேருந்து இப்படி போகிறதுக்காக இருக்கக்கூடிய பாத்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரௌண்ட் 200 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் பாத் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் விச் இஸ் திஸ் யூனிட். இட்ஸ் அரௌண்ட் 50 கிலோமீட்டர் அப்படின்றது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது 50, டிஸ்டன்ஸ் அப்படின்றது 200 அப்படின்றது தான், ரைட்டுங்களா? ஸோ வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி இஸ் அ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த 50, ஸோ 50 per hour அப்படின்ற மாதிரி இருக்கிறது இட்ஸ் அ வெலாசிட்டி. இதுவே வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பெர் யூனிட் டைம் அப்படின்னா தட் இஸ் ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் வச்சு கேல்குலேட் பண்ணால் அது வந்து ஸ்பீடு. இதுவே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா that is what we call it as velocity. So next we have the acceleration. So acceleration அப்படின்றது வந்து rate of change in the velocity. So unit of acceleration என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் per second square. ஸோ வெலாசிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் per second, அதுக்கு கீழே ஒரு செகண்ட் போட்டிங்க அப்படின்னா that is மீட்டர் per second square. ஸோ இது இல்லாமல் இந்த ஸ்லைடில் 2 ஃபேக்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 nautical mile is equal to 1.852 கிலோமீட்டர். இட் இஸ் யூஸ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஏவியேஷன் அண்ட் சீ டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த ஏரோப்ளைன்ஸ் அண்ட் ஷிப்ஸை எதில் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நாட்ஸ் அப்படின்ற யூனிட்டில் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா 2 புக் பேக் கொஷின் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா எ பார்ட்டிக்கல் மூவிங் இன் அ சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ் ஆர் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப்டர் ஹாஃப் அ சர்க்கிள் வுட் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்க்குலர் பாத் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 பாயிண்ட்டு. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது வந்து எண்டிங் பாயிண்ட்டு. ஸோ இவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு அப்படின்றது தான்.
ஸோ டிஸ்டன்ஸுன்றது வந்து இந்த ஹாஃப் சர்க்கம்ஃபரன்ஸை தான் நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது என்ன மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா RR. ஸோ ஆன்சர் இஸ் C, 2R. ஸோ மூவிங் டு த செகண்ட் கொஷின். சப்போஸ் அ பாய் என்ஜாயிங் அ மேரிகோ-ரவுண்ட் மூவிங் அட் எ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்க்குலர் மோஷனில் இருக்குது அப்படின்றது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் மோஷனில் இருக்குது அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்றது தான். ஸோ ஆக்சலரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி பெர் யூனிட் டைம் அப்படின்றது தான் நம்ம வந்து ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது இங்கே தான் வந்து ரேட் ஆஃப் சேஞ்சே நடக்கலையே, கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கே அப்படின்றதுனால நோ ஆக்சலரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தட் இஸ் ராங். ஸோ இது இல்லாமல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டைரக்ஷன் வந்து ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறது மட்டும் வந்து ஆக்சலரேஷன் அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஈவன் சேஞ்ச் இன் டைரக்ஷன் ஷுட் ஆல்சோ பி கன்சிடர்ஸ் ஆக்சலரேஷன் அப்படின்றது தான். ஸோ ஆன்சர் இஸ் C, த பாய் இஸ் இன் த ஆக்சிலரேட்டட் மோஷன். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் அண்ட் மிக்சரை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து 2 ஃபேக்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 74% ஆஃப் த யூனிவர்ஸ் ஆக்குபைட் பை தி ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எர்த்தில் எது டாமினண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அயன், ஆக்சிஜன், சிலிக்கன். ஸோ அயன், ஆக்சிஜன், சிலிக்கன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டுங்களா? ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பிஸ்மத் அப்படின்றது நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டு. அது வந்து டயேரியாவை ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு ஐடியாவாக சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி மேட்டர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ மேட்டர் அப்படின்றது என்னென்னா ஏதாவது ஒரு பொருள் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது, அது இல்லாமல் அதுக்கு மாஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து மேட்டர்னு சொல்கிறோம். ஸோ மேட்டரை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பியூர் சப்ஸ்டன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து எலிமெண்ட்ஸ், இன்னொன்று வந்து காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஹைட்ரஜனை வந்து எலிமெண்ட் சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன் அப்படின்னா இதில் வந்து ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்றது தான். ஸோ யூனிஃபார்மாக ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டாக சிங்கிள் மாலிகுலாக இருக்கிறது அப்படின்றது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். காம்பவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆஃப் வாட்டர், இதில் பார்த்திங்க அப்படின்னா H2O அப்படின்றது. ஸோ இட் இஸ் ஹேவிங் 2 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அது வந்து கெமிக்கலாக பாண்ட் ஆகிருக்கு அப்படின்றதுனால நம்ம வந்து இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மிக்சர் பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து மிக்சர் ஆஃப் ஏர் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ ஏரில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே இருக்கும். பட் ஆனால் அது வந்து கெமிக்கலாக வந்து பாண்ட் ஆகிருக்காது. ஃபிசிக்கலாக ஒரு ஜார்க்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கும் அப்படின்றது. ஸோ ஃபிசிக்கல் மீன்ஸ் மூலமாக அதை செப்பரேட் பண்ணி எடுத்துட முடியும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம போன ஸ்லைட்லேயே பார்த்தோம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் அப்படின்றது. ஸோ மேட்டர் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 broad categories, பியூர் சப்ஸ்டன்ஸ் and mixtures. Pure substances are further categorized into elements and components அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ எலிமெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ எலிமெண்ட்ஸோட யூசஸ் பற்றி சில எலிமெண்ட்ஸோட யூசஸ் பற்றி இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெக்னீஷியம் அண்ட் பாஸ்பரஸ் பார்த்திங்க அப்படின்னா கிராக்கர் செய்ய யூஸ் பண்ணுறாங்க. சல்ஃபர் இஸ் யூஸ்ட் அஸ் அ மேன்யூர் இன் அக்ரிகல்ச்சர். அதுக்கப்புறம் வந்து கேலியம் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சிலிக்கான் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சிப்ஸ் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இதுவரையும் பார்த்திங்க அப்படின்னா 118 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 94 நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலாக இருக்குது, 24 வந்து ஆர்டிஃபிஷியலாக லெபார்ட்டரியில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 94 அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க இஸ் ஈக்குவல் டு 118 அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா 2 சயின்டிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம், ராபர்ட் பாயில், அதுக்கப்புறம் வந்து ஆண்டனி லவோஷியர். ஸோ பாயிலோட கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த டேர்ம் எலிமெண்ட் அப்படின்றத காயின் பண்ணது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நேச்சரில் மேட்டர் வந்து எலிமெண்டல் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்றது சொன்னது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேக்கம் பற்றி டிஸ்கஸ் பண்ணது அப்படின்றது. அது இல்லாமல் பாயில்ஸ் லா பற்றி பேசியிருக்காங்க. ஸோ பாயில்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன் கேஸஸ் தெர் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் ப்ரெஷர் அண்ட் வால்யூம். ஸோ அந்த ரிலேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் பாயில்ஸ் லா. நெக்ஸ்ட் ஆண்டனி லவோஷியர். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நத்திங் இஸ் கிரியேட்டட் நார் லாஸ்ட்,
எவ்ரிதிங் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் ஹைட்ரஜனை ரெகக்னைஸ் பண்ணி நேம் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜனோடைய ரோல் இன் கம்பஷன் அப்படின்றதையும் பற்றி பேசியிருக்காப்புல. ஸோ இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாமல் சில இடங்களில் ராபர்ட் பாய்லையும் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா மெட்டல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு 4 விஷயங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இன் ஜென்ரல் மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட் அண்ட் ஷைனிங். பட் சோடியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோடியம் இஸ் சாஃப்ட். ரெண்டாவது மெர்க்குரி. இன் ஜென்ரல் மெட்டல்ஸ் ஆர் சாலிட்ஸ். But mercury is the only metal that is liquid at the room temperature. So that is second fact. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. தட் இஸ் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸில் சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ மெக்னீஷியம் அண்ட் கால்சியம். ஸோ மெக்னீஷியம் அண்ட் கால்சியம், நம்ம போன் வந்து கால்சியமில் இருக்குது, அது வந்து மெட்டலா அப்படின்னு ஒரு கொஷின் வருது. எஸ், இட் இஸ் அ மெட்டல். இட் இஸ் ஆல்சோ அ கேட்டகரி ஆஃப் த மெட்டல். ஸோ அந்த கேட்டகரி என்ன அப்படின்றது நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா பீரியாடிக் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்திங்க அப்படின்னா மெட்டல்ஸோட டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஆர் ஹேவிங் அல்கலி மெட்டல்ஸ், வி ஆர் ஹேவிங் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், வி ஆர் ஹேவிங் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அண்ட் தென் வி ஆர் ஹேவிங் அதர் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அல்கலி மெட்டல்ஸ் வந்து இந்த சைடில் இருக்குது, இந்த குரூப்பு. தென் பார்த்திங்க அப்படின்னா அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் இருக்குது அப்படின்றது ரெண்டாவது குரூப் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த செட்டு ஃபுல்லாகவுமே பார்த்திங்க அப்படின்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த செட் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆர் அதர் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்டல்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா 4 கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மெக்னீஷியம், கால்சியம் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன் ஜென்ரல் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் போகும்போது மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி வந்து கம்மியாகிட்டே போகும் அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இங்கே பார்த்திங்க அப்படின்னா மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி வந்து கம்மியாகிட்டே இருக்கும் அப்படின்றது தான். ஸோ அதனால தான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வி ஆர் ஹேவிங் ஹாலோஜன்ஸ், தென் ஃபைனலி வி ஆர் ஹேவிங் இனர்ட் கேஸஸ் அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வி ஆர் ஹேவிங் லாந்தனைட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆக்டினைட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பீரியாடிக் டேபிள் ஸ்டடி பண்ணுறதுல 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன் இஸ் பீரியட், அனதர் ஒன் இஸ் குரூப் அப்படின்றது. ஸோ பீரியட் அப்படின்னு சொல்லும்போது பீரியட் அப்படின்றது இப்படி எழுதிக்கும், ரோ. ஸோ பிஆராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. பீரியட் அப்படின்றது ரோ அப்படின்றது. ஸோ ஜி குரூப் அப்படின்றது காலம்ஸ். ஸோ வி ஆர் ஹேவிங் 7 பீரியட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வி ஆர் ஹேவிங் அரவுண்ட் 18 குரூப்ஸ் அப்படின்றது தான். ஸோ 7, 18. ஸோ இந்த இடத்துல 18 கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல 7 கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது தான். பீரியாடிக் டேபிளை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிமிட்ரி மேண்ட்லீவ். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா நான் மெட்டல்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இன் ஜென்ரல் தே ஆர் டல் அண்ட் சாஃப்ட். டைமண்ட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸப்ஷன், இட் இஸ் த ஹார்டஸ்ட் நேச்சுரல் சப்ஸ்டன்சஸ். ஸோ நான் மெட்டல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 ஃபார்ம்லேயே இருக்குது. கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்குது, சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்கிறது எதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரின் கேஸ் எல்லாம் வந்து நான் மெட்டல்ஸ். சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறது கார்பன், அயோடின், சல்ஃபர், பாஸ்பரஸ் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. அண்ட் bromine is the only non-metal that is liquid at room temperature. ஸோ மெட்டல்ஸில் நம்ம வந்து மெர்க்குரி பார்த்த மாதிரி இந்த இடத்துல bromine பார்க்குறோம். ஸோ இன் ஜென்ரல் நான் மெட்டல்ஸ் are poor conductor of heat and electricity, but graphite is an exception. It is a good conductor of electricity. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா மெட்டலைட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இட் எக்ஸிபிட்ஸ் both the properties of metals and non-metals. So we are having examples. So boron, we are using it as a plant nutrient. அதுக்கப்புறம் அர்சனிக் அப்படின்றது பொல்யூட்டன்ட்டு. ஸோ அர்சனிக் பாய்சனிங் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷனில் பார்த்துருப்போம். அது இல்லாமல் சிலிக்கான் வந்து நம்ம வந்து வைடு வெரைட்டி ஆஃப் யூஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெர்மானியம். ஸோ ஜெர்மானியம் எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்இடி லைட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ ஆன்டிமனி பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி ஃப்ளேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால பெயிண்டில், கிளாஸில் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஸோ மெட்டலாய்ட்ஸ் எது அப்படின்றதும் அதோடைய யூஸஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்பவுண்ட்ஸ். காம்பவுண்ட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன் இஸ் எலிமெண்ட், அனதர் ஒன் இஸ் காம்பவுண்ட். ஸோ காம்பவுண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 or more atoms combine chemically in a definite proportion அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட்டர். ஸோ வாட்டரில் பார்த்திங்க அப்படின்னா
ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பைன் கெமிக்கலி இன் a fixed ratio to form water அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட்ரஜன் எலிமெண்டல் ஃபார்ம்லேயும் ஆக்சிஜன் எலிமெண்டல் ஃபார்மில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வாட்டரில் இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆக்சிஜன் சப்போர்ட் ஃபயர், whereas water is used as a fire extinguisher அப்படின்றது தான். ஸோ காமன் சால்ட் எடுத்துக்கிட்டோம்னா சோடியம் குளோரைட். ஸோ இண்டிவிஜுவல் எலிமெண்டல் ஃபார்மில் சோடியம் அண்ட் குளோரின் வந்து ஒரு பாய்சன். ஆனால் வந்து நம்ம சோடியம் குளோரைடை ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான், உப்பாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ எலிமெண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து காம்பவுண்ட்ஸில் இருக்காது அப்படின்றது. ஸோ இந்த ஸ்லைடில் காம்பவுண்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டுவன்ட் எலிமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காமன் நேம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சோடியம் கார்பனேட், சோடா ஆஷ். ஸோ சோடியம் பைகார்பனேட்னா பேக்கிங் சோடா அப்படின்றது. கால்சியம் ஆக்சைடு அப்படின்னா குயிக் லைம். கால்சியம் ஹைட்ராக்சைடுனாலும் லைம் தான் சொல்லுவாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடை காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா சோப் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட்ஸ் ஆர் மார்டர் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா ஜான் டால்டனோட கான்ட்ரிபியூஷன் தான் பார்க்க போகிறோம். இஸ் அ ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் யூசஸ் சிம்பிள்ஸ் ஃபார் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அவர் எதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அட்டாமிக் தியரி, டால்டன்ஸ் லா, அதுக்கப்புறம் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ இது இல்லாமல் டால்டன் அப்படின்ற யூனிட் இருக்குது. இட் இஸ் அ யூனிட் டு மெஷர் த மாஸ் ஆஃப் அட்டாமிக் சப்ஸ்டன்சஸ். ஸோ அட்டாமிக் சப்ஸ்டன்சஸோட மாஸை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டால்டன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் பாடியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ். ஸோ ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், அதுக்கப்புறம் கால்சியம், அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் அப்படின்றது. ஸோ இந்த ஆர்டர் வந்து மறந்துடக்கூடாது. ஸோ 24 ஹவர்ஸும் ரெஸ்பயர் பண்ணிகிட்டு இருக்கிறனால நம்மளுக்கு அரௌண்ட் 64 to 65% பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் இருக்குது. தென் சாப்பிட்றோம், கார்போஹைட்ரேட் இன்டேக் எடுத்துக்கிறோம், அதனால் கார்பன் இருக்குது அரௌண்ட் 18%. அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறோம், அதனால் வந்து நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 10% பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்குது. அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ் சாப்பிட்றோம், அதனால் ப்ரோட்டீன் கிடைக்குது, அதனால் நம்மளுக்கு வந்து அரௌண்ட் 3% வந்து நைட்ரஜன் இருக்குது. Then finally we are having around 1.4% of calcium and 1.1% of phosphorus. So next we are having 5 trace elements. So potassium, sulfur, sodium, chlorine and magnesium. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பொட்டேட்டோவை ஸ்லைஸ் பண்ணி சால்ட் ஆட் பண்ணி கூல் பண்ணி நம்ம வந்து மேகி நூடுல்ஸோட ஆட் பண்ணால் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ பொட்டேட்டோவை ஸ்லைஸ் பண்ணணும், சால்ட் ஆட் பண்ணணும், கூல் பண்ணணும், அதுக்கப்புறம் மேகி நூடுல்ஸோட ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். ரைட்டுங்களா? தென் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி ஏர். ஸோ ஏர்ன்றது மிக்சர். அதில் பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கான்ஸ்டியூட் அரௌண்ட் 99%. அந்த 1% தான் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேஸ் கேஸஸ் இருக்கும். அதில் மேஜராக என்ன இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆர்கன், கார்பன் டை ஆக்சைடு, நியான், ஹீலியம், மீத்தேன் அண்ட் ஹைட்ரஜன். இவ்வளவும் வந்து ட்ரேஸ் கேஸஸாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கெமிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதோடைய ரெஸ்பெக்டிவ் நேம் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ குளுக்கோஸ். ஸோ குளுக்கோஸில் பார்த்திங்க அப்படின்னா கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஆல்கஹால், எத்தனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ இந்த மாதிரி வந்து கம்பேரிசன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போத் குளுக்கோஸ் அண்ட் எத்தனால் இஸ் ஹேவிங் சிமிலர் எலிமெண்ட்ஸ் இன் இட் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா தட் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு தெரியும் குளுக்கோஸ், சுக்ரோஸ் அப்படின்றது வந்து சுகரோட ஃபார்ம்ஸ் அப்படின்றது. அது இல்லாமல் நம்மளுக்கு என்ன இருக்குது, இந்த ஃப்ரக்டோஸ் இருக்குது அப்படின்றதும் மால்டோஸ் இருக்குன்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி செஷன் முடிஞ்சது. அடுத்த செஷனில் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ரிமைனிங் சாப்டர் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற சாப்டரையும் வந்து கவர் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ லிங்க்கை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக போஸ்ட் பண்ணுங்கள்.